ஹரிவோம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் மாதிரிங்க. எல்லாமே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு ஈஸியாக செய்ய பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி. இதை அப்படியே நம்ம இதில் போட்டுடலாங்க. இதில் போட்டுட்டு அப்புறம் கத்திரிக்காய் இதிலே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கத்திரிக்காய் இங்கே அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட பாருங்கள், அந்த பின்னாடி அந்த தோலோடு தான் போடுறோம். அப்போ தான் வந்து அந்த காரல் வாசனை இல்லாமல் இருக்கும். இது அப்படியே நம்ம போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அப்படியே தண்ணி ஊற்றிடலாங்க, ஒரு டம்ளரு. இப்போ இதில் என்னென்ன போட போகிறோன்னா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடலாம், உப்பு போட்டு மூடி வச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மூடலாங்க. இப்போ பாருங்கள், இதில் உப்பு, அதாவது இந்து உப்பு எடுத்துருக்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து நம்ம சாம்பார் தூள், அதாவது நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை போட்டுறாங்க நான். இப்போ அதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ அப்படியே குக்கரில் நம்ம அப்படியே மூடி விட்டுறலாங்க. அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு விசில் வர வரைக்கும் விடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் வரப்போகுதுங்க. இது அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்தி, இப்போ நான் அடுப்பு நிறுத்திடுறேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம கடைஞ்சிடலாங்க. இப்போ நான் இதில் வச்சுருக்கல, கடையிற குண்டா இருக்குது இல்லைங்களா, இதில் ஊற்றி இதை பாருங்கள், இதில் போட்டு நம்ம கடைஞ்சி மறுபடியும் தாளிப்பெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது இட்லிக்கு. இப்போ பாருங்கள், நான் இட்லிங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனாக்கா குஷ்பு இட்லிக்கு ஊற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், அந்த இட்லி எடுத்து காமிக்கிறேன் நான். ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் குஷ்பு இட்லிக்கு. ஸோ இப்போ அதை வந்து கடைஞ்சிடலாங்க. பாருங்கள், குண்டா வச்சுருக்கோம். இதில் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு 2 போட போகிறோம். நல்லா தாளிப்பு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த வந்து கடைஞ்சி வச்சுருக்கிறது எடுத்து ஊற்றுங்க. கருகு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், அது திக்கனிங் ஏஜென்ட்டு மாதிரி நம்ம இட்லி மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குஷ்பு இட்லி கொண்டாடுது, அதுவே வந்து நான் இதில் ஊற்றிட்டேன் நான். இப்போ அதுவே ஒரு கொதி வந்துடும். அது நல்லா திக்காகிடுங்க. அந்த கேப்பில் அது பாருங்கள் நல்லா திக்காக ஆகிட்டே வருது. இப்போ உங்களுக்கே தெரியும், இது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சுங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க போகுது. இப்போ நம்ம அது இட்லி ஆகிடுச்சுனாக்கா, அதை பாருங்கள், இட்லி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா வெள்ளைன்னு இட்லி எப்படி வந்திருக்குன்னு. இந்த இட்லி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரெண்டுமே நம்ம பரிமாறி பார்க்கலாங்க. பாருங்கள், சுவையான கத்திரிக்காய் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு மேட்சாக நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அது ஆகலை, டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த குழம்போடு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதே மாதிரி உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.